நான் காலேஜ்ல ஐடி கார்டு சப்மிட் பண்ணாம நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டேன். அதனால நான் மறுபடியும் சப்மிட் பண்றதுக்காக திண்டுக்கல் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. உள்ளுக்குள்ள கால் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள சாப்பிட போகும்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம நண்பனுக்கு வேற பிறந்த நாள் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இப்ப ட்ரீட் வைக்கிறேன். நம்மளுக்கு இந்த நல்ல வெள்ளத்துக்கு வேற வரும்போது ஒரு சம்பவம் ஆகி போச்சு. வண்டியை வரும்போது சைடு ஸ்டாண்ட் போட்டு தான் நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். திரும்பி வந்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருக்கு. சைடு ஸ்டாண்ட் பத்திரமா சீட்டு மேல வச்சுட்டு போயிருக்காங்க. யாரோ உட்காரும் போது உடஞ்சிருக்கும் போல. நம்ம நண்பன் வேற ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன். அவனுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு ஐடி கார்டு சப்மிட் பண்றதுக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். போறோம் ஐடி கார்டு சப்மிட் பண்றோம், 3:30 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கிறோம், காரைக்குடி போய் சேர்றோம்ட்டு டக்குனு இவங்க பார்த்தா கேரம் போர்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு அப்படியே மனசு மாறிடுச்சு. சரி நம்ம ஏன் விளாண்டுட்டு போக கூடாதுன்ட்டு சரி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர்கள் எல்லாம் பாக்குறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தாச்சு. சரி வந்துட்டு இவங்களை வேற கூப்பிட்டுட்டேன், இந்த வாங்கடா போய் ஐடி கார்டு சப்மிட் பண்ணுவோம்ட்டு. இவங்க என்னன்னா அதான் டைம் இருக்குல்ல போவோம் அப்படிங்கிறாங்க. சரி நானும் அப்படியே அவங்கள மண்டே கழுவி அப்படியே உள்ள கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போனா நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் வேற க்ளோஸ்ல இருக்குதுங்க. ஆளுங்க வேற இல்ல, நாளைக்கு 10:30 மணிக்கு தான் வருவாங்களாம். யோசிச்சு டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில சின்சியாரிட்டியே இல்லைங்க. அதனால தான் ஒரு பக்கம் குறையுதுன்னு நானும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க 3 பேரும் பெரிய பிளேயர்ஸா இருப்பாங்க போல, எல்லா கைனையும் தட்டி தூக்கி இருக்காங்க. அதுக்குன்னு என்னையும் சும்மா நினைச்சிடாதீங்க, நானும் ஆன்லைன்ல கேரம் போல் கேம்ல பெரிய பிளேயர் தான். என்ன பெரிய விஷயம். இங்க போர்டு சரியில்லை, கொஞ்சம் காயின்லாம் உழுக முடியுது. அப்படியே விளாண்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே நம்ம ஹாஸ்டலுக்கு வந்தா டிக்கெட்டிங் ஃபார்ம் கொடுத்தனால நம்மளால அங்கே தங்க முடியாது. வாட்ச்மேன் அன்னை வேற கிளம்ப சொல்லிட்டாரு. அதனால லாஸ்ட் அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம நண்பே வந்து நம்ம பழைய நோட் புக்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் எடைக்கு போறதுக்கு. எடைக்கு போட்டுட்டு நாங்க எங்க போக போறோம் தெரியுமா? நாங்க படம் பார்க்க போறோம். அதான் பையன் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். கருப்பு படத்துக்கு தான் போக போறோம். நான் வேற ஏற்கனவே பார்த்துட்டேன், நல்லா வரலடா அப்படின்னா வாடா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். எப்படா எங்கடா போய் நைட்டு போய் தங்க போறோம் அப்படின்னு படம் பார்த்துட்டு வந்த உடனே நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ரூம் எடுத்திருக்கேன். அந்த ரூம்ல தான் போய் நம்ம தங்க போறோம். அதனால நைட்டு சாப்பாடு வந்து பார்சல் கட்டிட்டு அவங்க ரூமுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் சொல்றேன்.